ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம சேரன் சந்தா கழுத்தில் தாலி கட்டுறது பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. ஆமாங்க, இதுக்கப்புறமும் நம்மளால் பாண்டியோட வாழ்க்கையும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரோட வாழ்க்கையும் வீணாகக்கூடாது. நாம் முதல்ல சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை நம்ம சேரன் எடுக்கிறாங்க. வானதி பாண்டி இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுச்சு. வானதியோட வீட்டில் பாண்டியை தன்னுடைய மாப்பிள்ளையாக ஏற்றுக்க அவங்க சம்மதம் சொன்னாலும் கூட, ஆனால் பாண்டி இல்லை, என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து அவங்க வீட்டிலே வந்து ஒரு டைம் கேட்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம பாண்டி கேட்ட விதம் தான் தப்பு, கேட்ட நேரம் தான் தப்பு. அதை வந்து அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும். இல்லைனாக்கா அன்னைக்கு தான் பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வானதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம். இல்லைனாக்கா காலையிலேயே போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டே, இல்லை இன்னைக்கு இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன்லாம் வேண்டாம், இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம், என் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிட்டோம், அதுக்கப்புறமா நான் வந்து வானதியை பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்லியிருந்தா உண்மையிலே நம்ம பாண்டியை பாராட்டியிருப்பாங்க. அப்படி இல்லையா, சொன்ன மாதிரி பாண்டி ஒட்டுமொத்த குடும்பத்தோடு நம்ம வானதி வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு கேட்டு, இல்லைங்க இப்போவே உடனே கல்யாணம் வேண்டாம், பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் மட்டும் இப்போ வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆன பிறகு அதுக்கப்புறம் வந்து நான் வானதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கு மட்டும் நீங்கள் சம்மதிக்கணும், எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி கேட்டிருந்தாக்கா கண்டிப்பாக வந்து அடடா இந்த பையன் ரொம்ப பொறுப்பான பையனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. ஆனால் இப்போ தான் பாண்டி வந்து அவங்க அப்பா அம்மா மனசில், அதாவது வானதியோட அப்பா அம்மா மனசில் கொஞ்சம் நல்ல பேர் வாங்கியிருந்தாங்க. அந்த நல்ல பேரையும் கெடுத்துக்கிட்டாங்க நம்ம பாண்டி. அந்த காலையில் வந்து பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்க. ஆனால் காலையிலேருந்து யாருமே வந்து பொண்ணு பார்க்கவே வரல. நம்ம பாண்டி போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இங்கே சேரன் வந்து பாண்டி இல்லாமல் நம்ம எப்படி போய் பொண்ணு பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து புலம்பிகிட்டு இருக்க சமயத்தில் தான் கடைசியில் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்து வானதியும் வானதியோட அப்பா அம்மாவையும், பார்த்தீங்களா லவ் மேரேஜ்னாவே இப்படி தான், அதுக்கு தான் சொல்கிறது வீட்டில் பார்த்து பெரியவங்களாக கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து நம்ம கல்யாணம் பண்ண சம்மதிக்கும் பற்றியா, நம்மளை தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொந்தக்காரங்கள்லாம் வந்து வாய்க்கு வந்த மாதிரி பேச, இதனால வந்து வானதி ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க. கடைசியில் 8 மணிக்கு வந்து நம்ம பாண்டி இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம வானதி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க. இங்கே பாரு பாண்டி, இதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில் வானதியும் ஒருத்தர் இருக்கவே மாட்டா, இதுக்கப்புறம் எனக்கு நீ தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியை தூக்கி எறிகிற மாதிரி நம்ம வானதி பேசுகிறாங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து, சாரி பாண்டி, அது மாதிரி நான் பேசியிருக்க கூடாது தான், ஆனாலும் நீ பண்ணவும் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதியை வந்து நம்ம பாண்டிகிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. இப்போ எங்கள் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, பாண்டி இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது, டேய் முட்டாள், ஏன்டா இது மாதிரி பண்ண, அவங்களே ரொம்ப சண்டை போட்டு இருக்காங்க, இப்போ உன்னை மாப்பிள்ளையை வேற ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க, உன்னுடைய கல்யாணத்துக்கும் என்னுடைய கல்யாணத்துக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது, ஏன்டா இது மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து பாண்டிக்கிட்ட கேட்க, இல்லைண்ணே உனக்கு கல்யாணம் ஆகாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனே அப்படி சொல்லிட்டு ஒரே பிடிவாதமாக இருக்க, அப்போ தான் வந்து நம்ம சேரன் இந்த முடிவை எடுத்து அனீஸ்கிட்ட பேசி உடனடியாக சந்தா கழுத்தில் நான் தாலி கட்டணும், சந்தாவுக்கும் எனக்கும் உடனடியாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் எமர்ஜென்சியாக ஒரு கல்யாண ஏற்பாடுகளை பண்ணுறாங்க. அப்போது நம்ம சேரன் வந்து நினச்ச மாதிரி தான் விரும்பின பொண்ணான சந்தா கழுத்தில் தாலி கட்டுறாங்க. இதை பார்க்குற எல்லாருமே வந்து ரொம்பவும் சந்தோஷமடைகிறாங்க. சரிங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.